ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RC20 ஆப்பில் ஃபாஸ்ட் பவுலரை வச்சு இன்ஸ்விங் போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்றதை நான் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஆப்கான லிங்க்கையும் ஸ்பான்சர் கண்டென்ட்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை பாருங்கள். கெட் ஸ்டார்டட் பை டவுன்லோட் கெட் இட் ஆன் கூகுள் ப்ளே ஒன்றும் இல்லைங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் தாங்க. அங்கே இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆன் தி ஆப் ஸ்டோர்ன்றது ஐஃபோனில் இருக்கும். அங்கேயும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. BuyMode மொபைல் ஆப். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, RC20 ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் குயிக் மேட்ச் நான் கொடுத்துக்கிறேன். பழைய மேட்ச் விளாட்றீங்களா கேட்குது. நான் நோஸ் கொடுத்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஈஸியாக ஹார்ட் கோரா அப்படின்லாம் கேட்குது. நான் ஈஸியாக கொடுத்துட்டு ஓவர் வந்து நம்ம 2 ஓவரே போதும். பிச்சிங் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் எப்பவுமே க்ரீன் பிச் நல்லாயிருக்கும். அதனால் க்ரீன் பிச்சே கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் இன்ட்ரு எஸ் கொடுத்துட்டு நான் இந்த வாட்டி ஆஃப்டர்நூன் சூஸ் பண்ணிவிட்டு வெல்வன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளே கொடுத்தாச்சு. இப்போ இந்த வாட்டி வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் ரைட் ஹேண்டர் ஒருத்தர் கொண்டு வரேன். லெஃப்ட் ஹேண்டர் ஆல்ரெடி ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார். அதனால் ஹர்ஷ்தீப் சிங் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பும்ராவுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டு ப்ளே கொடுக்குறேன். ஆப்போனண்ட் அவங்களது அப்படியே இருக்கட்டும், ப்ளே கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பிக்சரை வந்து பிச் பார்க்கணும். பிச் க்ரீன் பிச். ஓகே, டாஸ் டெயில் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே, டாஸ் அவங்க ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இது ஆப்போனண்ட்டோட பிளேயிங் 11. இது நம்மளோட பிளேயிங் 11. ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நேஷ்னல் ஆந்தம் 2 ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பவுலிங் கேட்குது. பவுலிங் வந்து நான் லெஃப்ட் ஹேண்டர் உள்ள கொண்டு வரேன். ஹர்ஷ்தீப் சிங்கை அம்பையர்ஸ் உள்ள வராங்க. ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபீல்டர்ஸ் உள்ள வராங்க. ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வராங்க. ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இது பவுலர் கரியர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இது பேட்ஸ்மேன் கரியர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இது கவுண்ட் டவுன் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பால் போடுறேன். இன்ஸ்விங் அப்படின்றது எப்படி நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா, இதில் ஸ்ட்ரைட் ஒன்று இருக்குது, அவுட் ஒன்று இருக்குது, இன்னும் ஒன்று இருக்குது, லெக் ஒன்று இருக்குது, ஆஃப் ஒன்று இருக்குது. இதில் இன் அப்படின்றது இன்ஸ்விங்கு. இப்படி இன்னும் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த இடத்துல வச்சு ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்க்ரீனில் எங்கே வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்தாலும் அது வந்து ஸ்விங் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த வாட்டி ஸ்லோவாக போட்டு பார்ப்போம். அழகாக ஒரு டோக்கோ ஸ்டார் டேவிட் வார்னர். ஓகே, ஒன் செகண்ட் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன் வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக கொஞ்சம் மீடியமாக போட்டு பார்ப்போம். ஷார்ட் பாலாக போட்டதுனால கொஞ்சம் அடிச்சிட்டாரு போல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பால் கொஞ்சம் உள்ளே வச்சு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்னே போடுறேன். லைட்டாக மட்டும் ஸ்விங் பண்ணி விட்டு மீடியமாக போட்டு பார்க்குறேன். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தூக்கி அடிக்கிறதுக்கான முயற்சி எஜ்ஜிப்பட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. ஓகே, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அக்கறை வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு பார்ப்போம். தூக்கி அடிச்சிட்டாருங்க கைஸ். பால் 6. ஃபஸ்ட் பால்லே தூக்கி அடிச்சிருக்காரு டிராவிஸ் ஹெட். ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்பீடாக போட்டு அடிப்பாங்களோ? ஆமாம் கைஸ், அடிக்க பார்த்துருக்காரு. இந்த வாட்டி விக்கெட்டுங்க. இன்ஸ்விங்கில் விக்கெட் எடுத்திருக்காரு ஹர்ஷ்தீப் சிங்கு. கம்பேக் ரிவெஞ்சு கொடுத்துட்டாரு. ஓகே, லாஸ்ட் பால். செம்மையாக மாட்டிடுச்சு. ரொம்ப மெதுவாக போட்டுட்டேன்.
ஓகே, இந்த வாட்டி ரைட் ஹேண்டர் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட் ஹேண்டரை இந்த வாட்டி நான் பும்ராவை கொண்டு வரேன். இவருக்கும் அதே மாதிரி தாங்க, இங்கேயோ கர்சர் ஃபஸ்ட்டு வச்சு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து ஸ்ட்ரைட்டு, அவுட்டு, இன்னு, லெக் கட்ரு, ஆஃப் கட்ரு, ஸ்லோவரு, ரிவர்ஸ் பால்லாம் இருக்குது. இதில் நம்ம இன்ஸ்விங் இப்போ பார்க்குறோம். ரைட் ஹேண்டருக்கு இன்ஸ்விங் இப்படி தான் வரும். ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாகவே போட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் பால் என்ன பண்ணுறதுன்னு. விக்கெட்டுங்க, ஃபஸ்ட் பாலே எடுத்துறாருங்க பும்ரா தாங்க. கொஞ்சமாக ஸ்விங் பண்ணி விட்ருக்கேன், கொஞ்சம் மீடியமாக போட்டிருக்கேன். பார்க்கலாம் இந்த பால். டொக்கோய்க்க பார்க்குறாரு. இதோ அதிலே மீடியமாக கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு பார்த்துருக்கேன். டொக்கோ வச்சிட்டாருங்க. இன்ஸ்விங்கே தாங்க போடுறேன். இன்ஸ்விங் ஓகே. இந்த வாட்டி இன்ஸ்விங் போட்டாலும் வைடு தான். ஓகே, இந்த பால் வைடு. என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அழகாக லீவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அடிக்க பார்த்துருக்காரு, லீவ் ஆகிடுச்சு, வைடு. அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கர்சரை கரெக்டாக வச்சு ஓகே கொடுக்கணுங்க, இல்லைனா இந்த மாதிரி வைடு வரும். இந்த வாட்டி நான் ஸ்விங்கே இல்லாமல் போட்டு பார்க்குறேன். அதே ஷாட் ட்ரை பண்ணியிருக்காருங்க, 4. பரவாயில்ல, நல்லா அடிச்சிருக்காரு. ஓகே கைஸ், இன்னும் 2 பால் இருக்குது. மொதல் பால் ஸ்விங் பண்ணி பார்ப்போம். போன தடவை மாதிரி விக்கெட் ஆனால் ஆவார்னு நினைக்கிறேன். அதே தான் கைஸ், விக்கெட் ஆகிட்டார். அடுத்து கடைசி பால், மேட்சோட கடைசி பால். இந்த வாட்டி கொஞ்சம் பவுன்ஸர் மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அன்றைக்கி பேட்டில் பட்டு 4 பண்ணாலும் போக வாய்ப்பு இருக்குது கைஸ். டாட் ஆகிடுச்சுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.